நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா வ மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஃபஸ்அலூ அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன். ஸதகல்லாஹு மௌலானல் அஸீம். உலகெங்கிலும் தனது இஸ்லாமிய நிகழ்வுகளால் தனி இடம் பிடித்திருக்கக்கூடிய மூன் தொலைக்காட்சியின் அன்பார்ந்த நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு நேயர்களே, பல்வேறு விதமான கலைகளில் பல்வேறு விதமான கல்விகளில் தேர்ச்சி பெற்றவர்கள்தான் இந்த உலகை புரட்டி போட முடிகின்றது. எத்தனையோ வரலாற்றாளர்கள், எத்தனையோ சிந்தனையாளர்கள், எத்தனையோ தத்துவ ஞானிகள் இந்த உலகை சீர்திருத்துவதற்காக வேண்டி புறப்பட்டவர்கள் எல்லோருமே வெற்றி பெற்றார்கள் என்பதை நீங்கள் உலக வரலாற்றில் பார்க்க முடியாது. சாதனையாளர்கள், வரலாற்றை திருப்பியவர்கள் என்ற மட்டத்தில் சிலரை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த வகையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அருண் ஷோரி என்ற எழுத்தாளர் 23 ஆண்டுகளில் 230 ஆண்டுகள் செய்ய வேண்டிய வேலையை செய்துவிட்ட மாபெரும் மனிதர் என்பதாக புகழாரம் சூட்டுகிறார். அடுத்தடுத்த படிக்கட்டுகளில் மிக கவனத்துடன் காலடியை எடுத்து வைத்தவர் என்பதாக அடுத்து எழுதுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கோணங்களிலிருந்து நாம் படிக்க வேண்டிய படிப்பினைகள் ஏராளம். அதில் ஒரு சில நபிகளார் மக்காவினுடைய மக்களால் துரத்தப்படுகின்றார். இனிமேல் மக்காவில் வாழ முடியாது, முஸ்லிம்களும் இருக்க முடியாது என்ற ஒரு கட்டம் வருகிறது. பக்கத்தில் இருந்த தாயிஃப் என்ற ஊருக்கு செல்லுகின்றார்கள். அங்கு சிறுவர்களால் கல்லால் எறியப்படுகின்றார்கள். அர் ரஹீக் அல் மக்தூம் என்ற நூலாசிரியர், மக்காவினுடைய வீதிகளிலே அலைந்து திரிகின்ற ஒருவர், பக்கத்து மலை வாழிடங்களிலிருந்து கற்களால் எரியப்பட்டு விரட்டப்பட்ட ஒரு அபலை, தனக்கு எந்த ஒரு விதமான பாதுகாப்பும் அரவணைப்பும் இல்லை என்ற சூழலில் இருக்கின்ற ஒரு மனிதர், ஏறத்தாழ இன்று 160 கோடி முஸ்லிம்களினுடைய ஒப்பற்ற தலைவராக மாறிவிட்டார் என்றால் அவர் அதை தூங்கிக் கொண்டு சாதிக்கவில்லை. ஓயாமல் தன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய்தார். இவ்வளவு பயங்கரமான சூழல், மக்காவினுடைய எந்த சூழ்நிலையும் நபிகளாருக்கு பொருந்துவதாக இல்லை. எங்கு சென்றாலும் அவர்களுக்கு அடி விழுகின்றது, உதை விழுகின்றது, திட்டு விழுகின்றது, ஏச்சு விழுகின்றது. ஒருவர் பைத்தியக்காரர் என்று சொன்னால் இன்னொரு சூனியக்காரர் என்று சொல்லுகிறார். ஒருவர் அறிவற்றவர் என்று சொன்னால் இன்னொருவர் அவருக்கு பேய் பிடித்தது என்று சொல்லுகிறார். ஒருவர் இவர் பெண்ணாசை மிக்கவர் என்றால் இன்னொருவர் பொருளாசை மிக்கவர் என்கிறார். இந்த ஏச்சு பேச்சுக்களுக்கு இடையில் நபிகளார் நம்மை இவர்களெல்லாம் கைவிட்டு விட்டார்களே என்று சோர்ந்திருக்கவில்லை. அடுத்து அவர்கள் திட்டமிடுகின்றார்கள்,
மக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதீனா என்றொரு ஊரை நாம் இனிமேல் கண் வைக்க வேண்டும். அதில் உள்ளவர்களுக்காக நாம் இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும். அத்தகைய ஒரு அற்புதமான வாய்ப்பு வரும் பொழுது நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று காத்து கிடக்கின்றார்கள். அந்த சூழல் வருகின்றது. வரும் பொழுது மிக அழகாக அதை பயன்படுத்துகின்றார்கள். மக்காவிற்கு ஒரு அற்புதமான வாலிபர் ஒருவரை தேர்ந்தெடுக்கின்றார். அவருடைய பெயர் முஸ்அப் இப்னு உமைர். மார்க்க அறிவில் மேன்மை மிக்கவர், மிகச்சிறந்த ஒழுக்க சீலர், யாரிடத்திலும் எந்த தேவைக்காகவும் போய் நிற்காதவர். அழைப்பியல் பணிக்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக அவரை தேர்ந்தெடுத்து மதீனாவிற்கு அனுப்புகின்றார்கள். இவர் சென்று ஒரு வருடம்தான். மதீனாவில் இருக்கின்ற அத்தனை வீடுகளின் எண்ணிக்கையையும் அவர் எடுத்து விட்டார். அங்கு எத்தனை பேர் முஸ்லிம்கள் என்பதை கணக்கெடுத்து விட்டார். மதீனா மக்களினுடைய திறனை அவர் வளர்த்து விட்டார். அவர்களினுடைய அழகிய பண்புகளை அவர் எடுத்துக்கொண்டார். மக்காவிற்கு வந்து சொல்லுகின்றார் நபிகளாரிடத்திலே, அண்ணலே, எம்பெருமானே, நான் மதீனத்து மக்களிடம் மிகச் சிறந்த அளவில் நற்குணங்களையும் வலிமையையும் காண்கின்றேன். இனிமேல் நீங்கள் மக்காவில் இருக்க வேண்டாம், மதீனாவிற்கு வாருங்கள் என்று அழைத்த ஒரு ஒப்பற்ற வாலிபராக வரலாற்றிலே நம் கண் முன்னே அவர் விரிகின்றார். ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் தன்னுடைய தோழரை எந்த கட்டத்தில் நபிகளார் அனுப்பி வைத்தார்கள் என்பது, தோல்வியில் துவண்டிருக்கின்ற, கஷ்டங்களில் உழலுகின்ற, நோக்கை சரியாக அடைய முடியாமல் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதருக்கும் சிறந்த பாடமாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.